அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டி மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்தியன் பாலிட்டியில மிக முக்கியமானதே கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு தான். இந்திய அரசியலமைப்புல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய நாட்டு குடிமக்கள் யாரு, அவங்களுக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அரசு எந்த மாதிரியெல்லாம் செயல்படணும், மத்திய அரசுனா யாரு, மாநில அரசு யாரு, பஞ்சாயத்து ராஜ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கமும் நம்மளோட இந்திய அரசியலமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுதான் நம்ம நாட்டை இப்ப நிர்வகிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். சோ அப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு தன்னோட கோரிக்கைகளை வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதலா 1934 எம்.என். ராய், இவர் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவர். இவர் தான் தன்னோட கோரிக்கையை முதல்ல வைக்கிறாரு ஆங்கிலேயர் கிட்ட. அடுத்ததா பார்த்தோம்னா 1935 காங்கிரஸ், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பு தன்னோட கோரிக்கையை வைக்குது. 1938 ஜவஹர்லால் நேரு தன்னோட கோரிக்கையை வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சுதந்திரமான அரசியல் அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய அரசியல் அமைப்பு. அது மட்டும் இல்ல, அதுல இருக்கக்கூடியவங்க யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும், அதாவது வயது வந்தோர் வாக்களிப்பு அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி நம்மளா கோரிக்கை வச்சுட்டு வரோம். இது ஆங்கிலேயர்கள் எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1940 ஆகஸ்ட் மாசம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ஆஃபரும் நமக்கு கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் லின்லித்கோ அப்படிங்கிறவர் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கான அரசியல் அமைப்பை உருவாக்கி தர்றோம், ஆனா நாங்களும் நீங்களும், அதாவது இந்தியாவும் பிரிட்டிஷும் சேர்ந்து உருவாக்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் லின்லித்கோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 1942 கிரிப்ஸ் மிஷன் வர்றாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கான அரசியல் அமைப்பை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னு கேட்டோம்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம். இந்த பீரியட்ல என்ன நடக்குதுன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு உருவாக்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் 1946 கேபினெட் மிஷன் வர்றாங்க. அதாவது கேபினெட் மிஷன்னா அமைச்சரவை தூதுக்குழு. இது 3 பேர் கொண்ட நபர்களா இருக்கு. யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த குழுல பித்திக் லாரன்ஸ், கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அப்படிங்கிற 3 பேர் இருக்காங்க. இதுல ஒரு ஸ்மால் கரெக்ஷன், இது மார்ச் 16 கிடையாது, மே 16. இவங்க இந்த 3 பேர் கொண்ட அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கப்பட்டது. இவங்களோட ரிப்போர்ட் சமிட் எப்போ, அதாவது இவங்க எப்போ சமிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மே 16 சமிட் பண்றாங்க. இவங்களோட வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணி நவம்பர் 1946 கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியை நம்ம மேக் பண்றோம். இந்த 3 பேர் கொண்ட குழு, அதாவது இந்த கேபினெட் மிஷன் எந்த அடிப்படையில இந்த கேபினெட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது விகிதாச்சார அடிப்படையிலும், செகண்ட் ஒன் கம்யூனிட்டி பேசிஸ் அடிப்படையிலும், மூணாவது பார்ஷியலி நாமினேட்டட். நாமினேட்டட்னா நியமனம் பண்ணக்கூடியது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து சிலரை நியமனம் பண்ணாங்க. பார்ஷியலி எலெக்டட். பார்ஷியலி எலெக்டட்னா சில பேரை எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்தாங்க. அந்த எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டைரக்ட் எலெக்ஷனா நடந்தது. அடுத்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், இந்த 2 ப்ராசஸ்லயுமே நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பீரியட்ல இந்தியால என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட் 11, பிரின்ஸ்லி ஸ்டேட் 565, சீஃப் கமிஷனர் ஸ்டேட் 4 இருந்தது. இந்த சீஃப் கமிஷனர் ஸ்டேட்னா என்னன்னா ராணுவ ஆட்சி, அதாவது ஆங்கிலேயர்களினுடைய ராணுவ ஆட்சி நடந்த 4 மாநிலங்கள் என்னென்னு பார்த்தோம்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுசிஸ்தான். பலுசிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்கு. இவங்க ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அது என்ன கணக்குல எடுத்திருக்காங்கன்னா 10 லட்சம் மக்களுக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற வீதத்துல
மொத்தம் 389 நபர்களை வந்து இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து கம்யூனிட்டி பேசிஸ்ல செலக்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தோம். என்னென்னு பிரிச்சிருக்காங்கன்னா முஸ்லிம், சிக், ஜெனரல். இந்த ஜெனரல்ல தான் ஹிந்து, பாசிசம், புத்திசம், அதுக்கப்புறம் உமன்ஸ் எல்லாருமே இந்த கேட்டகரியில தான் வந்தாங்க. அதுக்கடுத்து பார்ஷியலி நாமினேட்டட் பார்த்தோம். பார்ஷியலி நாமினேட்டட் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ல 565 ஸ்டேட்ல இருந்து 93 நபர்களை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. அடுத்து பார்ஷியலி எலெக்டட் பார்த்தோம். பார்ஷியலி எலெக்டட் எங்க அப்படின்னா இந்த 11 பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்லயும் இந்த 4 சீஃப் கமிஷனர் ஸ்டேட்லயும் வந்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப டோட்டலா 292 பிளஸ் இது வந்து 292ங்கிறது 11 மாநிலத்தில் உள்ள நபர்கள், அதாவது தலைவர்கள். அது கூட 4 சீஃப் கமிஷனர் ஸ்டேட்ல இருந்து 4 பேர் பிளஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து 93, மொத்தம் 389 மெம்பர்ஸை வந்து இவங்க செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 292 பிளஸ் 4 இன்னொரு விதமாவும் பிரிக்கலாம். எப்படின்னா இந்த 292 பிளஸ் 4 வந்து எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுத்தாங்க. எலெக்ஷன் எப்போலாம் நடந்ததுன்னா ஜூலை டு ஆகஸ்ட் 1946ல நடந்தது. இந்த எலெக்ஷன் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனா தான் நடந்துச்சு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இந்த 296 பேரையும் வந்து செலக்ஷன் பண்றாங்க. சோ காங்கிரஸ்ல இருந்து 208 பேரும், முஸ்லீம் லீக்ல இருந்து 73 பேரும், அதர்ல இருந்து 15 பேரு, டோட்டலா 296 பேரை வந்து செலக்ஷன் பண்றாங்க. இது வந்து இன்னொரு விதமான செப்பரேஷன் இந்த 292 பிளஸ் 4க்கு. அதுக்கடுத்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில வந்து காந்திஜியும் ஜின்னாவும் பங்கு பெறல. இது வந்து ஒரு பெரிய கரும்புள்ளியா தான் கருதப்படுது. ஜின்னா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து எங்களுக்கு 2 நாடு கொள்கையை இவங்க வந்து கொண்டிருந்தாங்க. அதாவது பாகிஸ்தான் எங்களுக்கு தனி நாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. சோ இப்படி 389 நபர்கள் கொண்ட ஒரு குழுவா கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியை செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படிலாம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1946 டிசம்பர் 9ல வந்து நடக்குது. இதுல வந்து 292 பிளஸ் 4 பிளஸ் 93 இது வந்து 11 இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் மாகாணத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள். இந்த 4 வந்து சீஃப் கமிஷனர் ஸ்டேட்ல இருந்து வரக்கூடியவங்க. இந்த 93 பேர் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து வரக்கூடியவங்க. இந்த 296ல 73 முஸ்லிம்ஸ் வந்து வரல. ஏன்னா அவங்க வந்து பை நேஷன் 2 நாடு கொள்கை கொண்டிருந்தாங்க. அதனால அந்த 73 பேரும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த 93 நபர்களும் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணல. டோட்டலா 211 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல டெம்பரவரி பிரசிடென்டா சச்சிதானந்த சின்காவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த குழுலையே இவர் தான் வந்து ஓல்டஸ்ட் மெம்பர் அப்படிங்கிறதுனால. அடுத்து செகண்ட் மீட்டிங் வந்து 1946 டிசம்பர் 11, அதாவது 1946 டிசம்பர் 11ல வந்து செகண்ட் மீட்டிங் நடக்குது. இதுல பெர்மனன்ட் பிரசிடென்டா வந்து ராஜேந்திர பிரசாத்தையும் வைஸ் பிரசிடென்டா 2 பேரை செலக்ஷன் பண்றாங்க. ஒன்னு வந்து ஹச்சி முகர்ஜி, இன்னொன்னு வந்து வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து மூணாவது மீட்டிங் எந்த டேட்ல நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 13, 1946. இதுல வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து எடுக்கிறாங்க. யார் முன்னிலையில அப்படின்னு பார்த்தோம்னா நேருவோட. இந்த கான்செப்டை எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா யுஎஸ்ஏவோட கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷனல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு, அமெரிக்காவினுடைய அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா குறிக்கோள் தீர்மானம். இதை தான் நம்மளோட பிரியாம்பிள்ல வந்து பின் நாட்கள்ல சேர்த்திருக்காங்க. அடுத்தது வந்து 1947 ஜனவரி 22ல தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து எடுத்தது இது எப்ப கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியால ஏத்துக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 22, 1947ல. 1947 ஏப்ரல் 28க்கு அப்புறம் 6 பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து நம்ம கூட, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. மீத இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட் எல்லாமே ஜூன் 3க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணாங்க. அது ஏன் ஜூன் 3க்கு அப்புறம் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பீரியட்ல வந்து பை நேஷன், அதாவது இந்தியா பாகிஸ்தான் 2 நாடு கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தது. பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்ஸ்லாம் வந்து
போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இத வந்து அப்பொழுது வைசிராயா இருந்த மவுண்ட் பேட்டன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நீங்க வந்து 2 நாடா பிரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுதான் வந்து ஜூன் 3 பிளான். எப்போ நடக்குதுன்னா 1947 ஜூன் 3ல வந்து நடக்கிறதுனால இது வந்து ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இதன் அடிப்படையில பாகிஸ்தான் வந்து தனி நாடா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ 1947 ஜூலை 18 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 கொண்டு வர்றாங்க. இதன் அடிப்படையில தான் ஆகஸ்ட் 15 1947 நம்ம வந்து சுதந்திரம் அடைகிறோம். இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பார்த்தோம் 73 பேர் வந்து முஸ்லிம்ஸ் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிக்கு வரல அப்படின்னு பார்த்தோம். இந்த 93 பேர் வரல அப்படின்னு பார்த்தோம். அப்ப இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ஜூன் 3க்கு அப்புறம் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த 389 நபர்களும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ் எல்லாம் தனியா போய் அவங்க வந்து பாகிஸ்தான்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணி அதுக்கான வேலைகளை பார்த்தாங்க. சோ அப்போ நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆகஸ்ட் 15 அதாவது ஆகஸ்ட் 15 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் இவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிய பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அவங்க இன்னைக்கு மீட்டிங் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மீட்டிங் எல்லாரும் வருவாங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொன்னாங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஆர்டரை இது பண்ணி தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். இந்த ஆகஸ்ட் 15 அதாவது ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நாடு நம்ம கிட்ட வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் நாடை எப்படி வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தாங்க. ஸோ இவங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து டோட்டல் மெம்பர்ஷிப். இப்போ ஏன்னா இரு நாடு கொள்கை, பாதி பேர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ டோட்டலா 389 மெம்பர்ஸ், அதாவது 389 பேர்ல 90 பேர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க 299 நபர்கள் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில இருக்காங்க. இந்த 299 எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 229 வந்து இந்தியன் ஸ்டேட்ல இருந்தும் 70 பேர் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்தும் வந்திருக்காங்க. அடுத்து செகண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி பிகம் ஏ சாவரிங் படி, அதாவது இறையாண்மை தன்மை கொண்டதாக. அதான் சொன்னோம், அதாவது அதிக பவர் வாய்ந்தது. இறையாண்மைனா என்னன்னா அதிக பவர் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்தோம். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நபர்கள், இந்த 299 நபர்கள் கிட்டதான் நம்ம நாட்டை அவங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம நாடை எப்படி வழி நடத்தி கொண்டு போகணுங்கிறது இவங்களோட கையில தான் இருந்தது. அததான் வந்து become a sovereign body அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி become a legislative body, அதாவது சட்டமன்றமாவும் செயல்பட ஆரம்பிச்சது இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 17ல இருந்து நவம்பர் 17 1947ல இருந்து இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா சட்டமன்றமாகவும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 2 விதமான பணிகளை இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி வந்து மேக் பண்றாங்க. ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி மேக்கிங் கான்ஸ்டிடியூஷன், இன்னொன்னு வந்து ஆக்ட் அஸ் அ பார்லிமெண்டாவும் ஆக்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஆர்டினரி லாஸை வந்து மேக் பண்றாங்க. சோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத்தும், ஆர்டினரி மேக்கிங் லாஸ்க்கு வந்து ஹெட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜி.வி. மால்வங்கர். இவர் தான் வந்து துணை சபாநாயகராகவும் இருந்திருக்காரு. அடுத்து ஓவராலா இந்த கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணி முடிக்கிறதுக்கு, அதாவது அரசியல் அமைப்பை எழுதி முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1949 நவம்பர் 26ல தான் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1950 ஜனவரி 26ல தான் நடைமுறைக்கு வருது. இதை மட்டும் அல்லாம இதை தவிர்த்து வேற வேலைகள் எல்லாமே இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 22 1947ல வந்து இவங்க நம்மளோட நேஷனல் பிளாக், அதாவது தேசிய கொடியை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜனவரி 24 1950ல நேஷனல் ஆந்தம், அதாவது ஜனகணமனையும் நேஷனல் சாங் வந்தே மாதிரத்தையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 24 1950ல ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா வந்து பதவி ஏத்துக்கிட்டாரு. அடுத்து மே 1949ல காமன்வெல்த்லயும் இவங்க மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல முக்கியமா கேட்கக்கூடியது என்னென்ன ஒன் வேர்ட்ஸ்ல இதுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 1946 டிசம்பர் 9, லாஸ்ட் மீட்டிங் வந்து 1950 ஜனவரி 26. சோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி வந்து ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், அதாவது தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது எப்போது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1952
ஏப்ரல் 17 வரைக்கும். டோட்டலா கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 years 11 months 17 days, 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி எத்தனை டைம்ஸ் வந்து மீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8 மீட்டிங்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூஷனல் டே, அதாவது அரசியலமைப்பு தினம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1949 நவம்பர் 26. அதே இது ரிபப்ளிக் டே அல்லது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. நம்மளுடைய அரசியலமைப்பு 60 நாடுகளினுடைய சட்டங்களை பரிசீலனை செய்து உருவாக்கப்பட்டது. இந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு செலவு செய்யப்பட்ட மொத்த செலவு மதிப்பு வந்து 64 லட்சம். டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது டிராஃப்டிங்னா எழுதுறது, அவங்க மட்டும் எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 114 நாட்கள் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக எடுத்திருக்காங்க. இப்போ மேல சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பார்லிமெண்ட்ல என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருந்தது, அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.